நீ சரியான ஆம்பளையா இருந்தா எந்த கொம்பாதி கொம்பனும் நெருங்க கூட முடியாத காளி தேவியின் வாகனமான புலியோட சக்திய வச்சிருக்கும் இளைய சிம்மன் கூட சண்டை போட்டு அவரை ஜெயிச்சுட்டனா இந்த மொத்த சுந்தர தேசமும் ஏங்கி கிடக்கிற இந்த பேரழகிய ஆதனி நீ ஒரு அடிமை கைதின் கூட பார்க்காம உன் கூட ஓர் இரவு இருக்க சம்மதிக்கிற. இது கேட்ட மொத்த மக்களும் ஆடி போனாங்க. யவன பேரரசுக்கே இளவரசியான பேரழகி ஆதினி சிறையில் இருக்கிற ஒரு அடிமை கைதி கூட ஏன் சவால் விட்டாங்க? வாங்க இந்த விறுவிறுப்பான கதையை கேட்போம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று உடுக்கை ஒளி சத்தத்தோடு மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவபெருமானின் பூதகணங்கள் எல்லாம் அவனை சுற்றி அமர்ந்திருக்க வீரசிம்மன் மனமுருகி கூறிக்கொண்டிருந்தான். பஞ்சபூதங்களான நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாசம் என எல்லாம் அவனை சூழ்ந்திருக்க அவன் இன்னும் வேகமாக கூற ஆரம்பித்தான். அந்த இடத்தில் கட்டப்பட்டிருந்த மணிகள் எல்லாம் காற்றால் தானாக ஒளி எழுப்ப அங்கு எரிந்த தீபத்தின் வெளிச்சத்தில் 50 அடி உயரம் கொண்ட சிவலிங்கம் வீரசிம்மனின் எதிரே தகதகவன மின்னியது. வீரசிம்மன் மீண்டும் மீண்டும் அந்த மந்திரத்தை கூறினான். அப்பொழுது திடீரென அவனை சுற்றி இருந்த பஞ்சபூதங்களும் அவனை நோக்கி ஒன்றாக வர வீரசிம்மன் தன் மூச்சை இழுத்து தன் கைகளை சுழற்றி அவற்றை கட்டுப்படுத்த ஆரம்பித்தான். அவை அனைத்தையும் அருகில் இருந்த ஒரு குடுவைக்குள் லாவகமாக அடைத்தான் வீரசிம்மன். அதை பார்த்த மக்கள் அனைவரும் தங்களை மறந்து கத்தி கூச்சலிட்டு ஆரவாரம் செய்தனர். வீரசிம்மன் யாராலும் அடைய முடியாத மூலாதார சக்தியின் முதல் நிலையை தனது 14வது வயதிலேயே அவன் வணங்கும் சிவபெருமானின் அருளால் வெற்றிகரமாக அடைந்தான். வீரசிம்மனுக்கு அவனை அவனாலேயே நம்ப முடியவில்லை. யாரும் அடைய முடியாத மூலாதார சக்தியை அடைந்த இளவரசன் வெற்றி வீரன் வீரசிம்மன் வாழ்க என்று கூற மொத்த மக்கள் கூட்டமும் தங்கள் கைகளை ஆவேசமாக உயர்த்தி வீரசிம்மன் வாழ்க, வீரசிம்மன் வாழ்க என்று ஆரவாரம் செய்தனர். வீரசிம்மன் தன் பெற்ற வெற்றியை தன் தந்தை ராஜேந்திர சிம்மனிடம் கூற அங்கிருந்து வேகமாக ஓடினான். தந்தையே, நான் மூலாதார சக்தியின் முதல் நிலையை அடைந்து விட்டேன் என்று கூற அதை கேட்ட மன்னர் ராஜேந்திர சிம்மன், சபாஷ் வீரசிம்மா, மொத்த சுந்தர தேசத்திற்கே நீ பெருமை தேடி தந்து விட்டாய். நீ நிச்சயம் வெல்வாய் என எனக்கு தெரியும். இன்னும் 4 வருடத்தில் நீ 18 வயதை பூர்த்தி செய்யும் பொழுது இந்த நாட்டின் ராஜாவாக நீயே இருப்பாய் வீரசிம்மா என்று உணர்ச்சி பொங்க கூறினார் மன்னர் ராஜேந்திரன். திடீரென அப்பொழுது யாரும் எதிர்பார்க்காத வகையில் ராஜேந்திர சிம்மனின் வாயிலிருந்து ரத்தம் வழிய, அப்பா உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, இருங்க நான் வைத்தியரை கூப்பிடுறேன். வீரசிம்மா, இனி யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது. இதை யார் செய்தார்கள் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டே தன் உடைக்குள் மறைத்து வைத்திருந்த ஒரு அதிசய புத்தகத்தை எடுத்து தன் மகன் வீரசிம்மனிடம் கொடுத்தார். வீரசிம்மா, இந்த புத்தகம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று. இதில் இனி நீ எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், இந்த நாட்டிற்கு வரப்போகும் பேராபத்திலிருந்து நாட்டை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று இருக்கிறது. இதை எப்பொழுதும் உன்னுடனே வைத்துக்கொள். அப்புறம் நம் துரோகியிடம் இருந்து உன் தங்கை வேதவள்ளியை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவர் கண்கள் மேலே செல்ல அவர் உடல் துடித்து அந்த இடத்திலேயே ராஜேந்திர சிம்மனின் உயிர் பிரிந்தது. அதை பார்த்த வீரசிம்மனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்பா! அப்பொழுது அங்கே வீரசிம்மனின் சித்தப்பாக்களான கஜேந்திர சிம்மன் மற்றும் நரேந்திர சிம்மன் ஆகிய இருவரும் ஓடி வந்தார்கள். சித்தப்பா, உடனடியாக அரண்மனை வைத்தியரை கூப்பிடுங்கள், அப்பாவை காப்பாற்ற வேண்டும் என்று கூற அவனை பார்த்த கஜேந்திர சிம்மன், வீரசிம்மா, அவரை ஏன் கூப்பிட்ட? நானே சொல்றேன், உன் அப்பா செத்துட்டார். ஏன்னா அவரை கொல்றதுக்கு விஷம் வச்சது நான் தான் என்று சொல்ல அதை கேட்ட வீரசிம்மன் ஆடி போனான். அவனால் அதை நம்பவே முடியவில்லை. வாழ்க்கை பூரா உன் அப்பனுக்கு அடிமையா இருந்து பூஜா தூக்க சொல்றியா என்ன? இனிமே நான் தான் இந்த நாட்டுக்கு ராஜா. நீ உன் அப்பாவை கொன்னதுக்காக உன்னை தேச துரோகி ஆக்கி பாதாள சிறையில் அடைக்க போறேன். என்னது? அப்பாவை நான் கொன்னானா? இல்ல, இதை நான் ஒத்துக்க மாட்டேன். இதை நீ ஒத்துக்கலனா ஆசிரமத்தில் படிச்சிட்டு இருக்கிற உன் தங்கச்சி கொடூரமா சாக வேண்டியது இருக்கும் என்று சொல்ல வீரசிம்மனின் சப்த நாடுகளும் ஒடுங்கியது. அடுத்த சில மணி நேரங்களில் வீரசிம்மன் ராஜதுரோகியாக அறிவிக்கப்பட்டு பாதாள சிறையில் அடைக்கப்பட்டான். கஜேந்திர சிம்மனும் நரேந்திர சிம்மனும் சுந்தர தேசத்தின் மன்னர்களாக மகுடம் சூடிக் கொண்டார்கள். வீரசிம்மன் சிறையில் தன்னிடமிருந்த புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்தான். அதிலிருந்து எதுவுமே அவனுக்கு புரியவில்லை. அடுத்து என்ன செய்வது என்று கூட தெரியாமல் வீரசிம்மன் குழம்பிக் கொண்டிருக்க பாதாள சிறையில் அவனுக்கு பயங்கர சித்திரவதைகள் நடக்க ஆரம்பித்தன. 4 வருடங்கள் உருண்டோடியது. வீரசிம்மன் தன் 18வது வயதை அடைந்தான். வீரசிம்மனுக்கு தலையை வெடிப்பது போல இருந்தது. என் தங்கச்சியை காப்பாத்தணும், என் நாட்டை மீட்கணும், என் அப்பாக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும். எப்படி எப்படி நான் என்ன செய்யறது என்று பாதாள சிறையை அதிரும்படி அலறினான். அப்பொழுது மீண்டும் அவனது அப்பா அவனுக்கு கொடுத்த அந்த அதிசய புத்தகம் அவன் கண்ணில் பட, இது ஒரு புத்தகம். இந்த 4 வருஷத்துல 4000 தடவை படிச்சிருக்கேன். ஒரு தடவை கூட இது என்னன்னு புரியல. இதை எதுக்கு என் அப்பா என்கிட்ட கொடுத்தாருன்னே தெரியல என்று சொல்லி அந்த புத்தகத்தை சுக்குநூறாக கிழித்து அருகே தீப்பந்தத்தில் காட்டி எரித்தான். திடீரென அந்த இடம் ஒளிர ஆரம்பித்தது. அதை பார்த்த வீரசிம்மன் மிரண்டு போனான்.
அந்த ஒளி அந்த புத்தகத்தில் இருக்கும் தங்க இலையிலிருந்து வந்தது. அவன் அதை எடுக்க அருகே சென்ற பொழுது அந்த தங்க இலை சுக்குநூறாக வெடித்து சிதறி அவன் மீது தெரிக்க எல்லா துகள்களும் அவன் உடலில் புகுந்தது. அப்பொழுது அவன் கண்களுக்கு மட்டும் ஒரு மாயப்பிடம் ஒன்று தெரிந்தது. அதில் 9 வகை பாம்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி இணைந்து பல நிறங்களில் அந்த பாம்புகள் வீரசிம்மனை நோக்கி நகர்ந்து வந்தது. அப்பொழுது திடீரென அந்த மாயப்பிடத்திலிருந்து வெள்ளை நிறத்தில் நாகரிஷி தோன்றினார். வீரசிம்மா, இந்த அதிசய புத்தகத்திலிருந்து ஒரு அற்புத சக்தியை நீ அடைந்து விட்டாய். உனக்கு ஒரு ரகசியத்தை கூறுகிறேன். அதை வைத்து நாளை நடக்கும் மரணப் போரில் மாறனை நீ வெல்லலாம். ஆனால் அதில் நீ கொஞ்சம் தவறு செய்தால் கூட உன் உயிர் பறிபோய்விடும். மேலும் இந்த சக்தியை வைத்து நீ மாறனை மட்டும்தான் கொல்ல முடியும். அதற்கு மேல் வேறு யார் மீதாவது இதை நீ பயன்படுத்தினாலோ அல்லது பயன்படுத்த நினைத்தாலோ உன் உயிர் பறிபோய்விடும் என்று கூறி அந்த நாகரிஷி மறைய வீரசிம்மனுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. ஒரு கட்டத்தில் வீரசிம்மன் மயங்கி விழுந்தான். காலையில் எழுந்து பார்க்க வீரர்கள் அவனை மரண போருக்கு அழைத்துச் சென்று மைதானத்தில் நிறுத்தினர். அப்பொழுது அங்கு மாறன் வர மக்கள் அனைவரும் ஆரவாரம் செய்தனர். இன்னும் ஒரு சில நொடிகளில் வீரசிம்மன் சாவதை பார்க்க மொத்த மக்கள் உற்சாகமாக இருந்தனர். அப்பொழுது வீரசிம்மன் சிவபெருமானை நோக்கி ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என கூற அங்கிருந்த சிவன் கோவிலின் கோபுர கலசத்திலிருந்து ஒரு ஒளி நேராக வீரசிம்மனின் மீது விழ வீரசிம்மனின் உடலில் மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. அதை பார்த்த மொத்த மக்களும் இப்பொழுது வீரசிம்மனுக்கு ஆதரவாக ஒலி எழுப்பினர். அதை பார்த்த மாறனுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. வேகமாக வீரசிம்மனை நோக்கி வந்த மாறன் சரமாரியாக அவனை தாக்கினான். ஆனால் இந்த முறை வீரசிம்மன் நின்றபடி எல்லா அடியும் வாங்கினான். மாறன் அடிக்க அடிக்க வீரசிம்மனின் உடல் பலவீனமாவதற்கு பதிலாக பலமாக மாறியது. அதை வீரசிம்மன் உணர்ந்தான். அந்த அதிசய புத்தகத்திலிருந்து அவனுக்கு கிடைத்த சக்தி அதுதான். ஒரு கட்டத்தில் மாறன் களைப்பாக அவனை பார்த்த வீரசிம்மன், உனக்கு காளையின் 1000 குத்து பற்றி தெரியுமா என்று கேட்க மாறன் ஒரு கணம் அரண்டு போனான். 1000 காளை மாடுகள் சேர்ந்து எதிரியின் கோட்டை சுவற்றில் முட்டினால் அந்த சுவர் சுக்குநூறாக உடைந்து சிதறும். அதற்கு இணையான வலிமையை உடைய ஒரு சக்திதான் காளையின் 1000 குத்து. ஒரு மனிதனுக்கு அந்த குத்து விழுந்தால் அவன் நிலைமை அடுத்த நொடியே மரணம்தான். வீரசிம்மனின் அந்த கேள்வியை எதிர்பார்க்காத மாறன் தனது சக்தியெல்லாம் திரட்டி வீரசிம்மனை கடைசியாக ஒரு அடி அடிக்க நினைத்த வேளையில் வீரசிம்மன் தன் கைகளை முறுக்கி மாறனை நோக்கி ஓங்க வீரசிம்மனின் கைகளில் 1000 காளை மாடுகள் மாறனை நோக்கி ஓடி வருவது போல் தெரிய அடுத்த நொடி அங்கே யாரும் கனவிலும் எதிர்பார்க்க முடியாத ஒரு விபரீத மர்ம சம்பவம் நடந்தது. அதை பார்த்து சுந்தர தேசத்து மொத்த மக்களும் ஒரு கணம் ஸ்தம்பித்து போனார்கள். மொத்த சுந்தர தேசத்து மக்களும் ஸ்தம்பித்து போகும் அளவிற்கு அங்கே நடந்த அந்த விபரீத மர்ம சம்பவம் என்ன? வீரசிம்மனுக்கு என்ன ஆனது? வீரசிம்மன் எப்படி தன் தங்கையை காப்பாற்றப் போகிறார்? வீரசிம்மன் எப்படி தன் நாட்டை காப்பாற்றப் போகிறார்? வீரசிம்மன் எப்படி தன் தந்தைக்கு செய்து கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றப் போகிறான்? நாகரிஷி வீரசிம்மனின் காதலில் சொன்ன ரகசியம் என்ன? படித்த பொழுது கிடைக்காத சக்தி எரித்த பொழுது எப்படி அவனுக்கு கிடைத்தது? இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எப்படி வீரசிம்மன் தப்பிக்கப் போகிறான் என்பதை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் பண்ணி உயிரை ஒழுக்கும் கதையான மகா காவியம்